بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவ மாணவியர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பாடத்தினுடைய துவக்கமாக எப்போதும் நினைவுபடுத்தக்கூடிய செய்தியை நினைவுபடுத்துகிறேன். பாடம் நடத்தப்படும் போது பேசாதீங்க, கவனமாக கவனியுங்கள். அல்லாஹுடைய வசனங்களையும் நபியவர்களுடைய பொன்மொழிகளையும் குறிப்பிடுங்க. முக்கியமான செய்திகளை குறிப்பெடுத்து வாழ்க்கையில செயல்படுத்துங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். போன வகுப்புல இந்த லீவை நாம எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், ஊருக்கு செல்லும் போது பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஒரு சப்ஜெக்டை பார்க்க போறோம். இது தொடர் சப்ஜெக்ட் கிடையாது. அல்லாஹ்வினுடைய பெயரான அத்தவாப் என்ற பெயரினுடைய விளக்கம், அர்த்தம் என்ன, அந்த பெயரை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறது, இது போன்ற விஷயங்களை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அல்லாஹுக்கு நிறைய பெயர்கள், அழகிய பெயர்கள் இருக்கின்றது. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது அவனுக்கு அழகிய பல பெயர்கள் இருப்பதாக கூறுகிறான். அல்லாஹுக்கு அழகிய பல பெயர்களும் உயர்ந்த பண்புகளும் அல்லாஹுக்கு இருக்குது. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அழகிய பெயர்களில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பெயர் அத்தவாப். சொல்லுங்க, அத்தவாப்னா என்ன அர்த்தம்? அதிகம் அடியார்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை ஏற்பவன். நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் சொன்னா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் உடனே அல்லாஹு தஆலா அந்த பாவ மன்னிப்பை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். இந்த வகுப்புல இடம்பெறக்கூடிய குர்ஆன் வசனங்கள் கிட்டத்தட்ட 11 வசனங்களும் 2 நபிமொழிகளும் இடம்பெறுது. பாருங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹுடைய கருணை இரக்கம் காட்டுவது, அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது விசாலமாக அவன் கொடுக்கக்கூடிய அருள், அவனுடைய அன்பு, கருணை, இவற்றினுடைய முழுமையான நிலையை விவரிக்கக்கூடிய ஒரு பெயர்தான் அத்தவாப், அதிகம் மன்னிப்பை ஏற்பவன் என்ற அல்லாஹுடைய பெயராகும். அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் என்பதை இந்த பெயரின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தாலும், எவ்வளவு அதிகமாக பாவங்கள் செய்தாலும் அந்த பாவத்தை விட்டு விட்டு அடியார்கள் அவங்க பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா அவங்க பாவ மன்னிப்பு தேடுவதற்காக உதவி செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா அடியார்கள் செய்த பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடும் போது உடனே அவங்களுடைய அவங்க தேடிய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அதன் மூலமாக அதிகம் சந்தோஷம் அடையக்கூடியவனாகவும் இருக்கிறான். இத்தனைக்கும் அல்லாஹு தஆலா அவனுக்கு அடியார்களாய நம் பக்கம் எந்த தேவையும் கிடையாது. நம் பக்கம் அல்லாஹுக்கு ஏதாவது தேவை உண்டா? சஃப்வான், அல்லாஹுக்கு ஏதும் தேவை உண்டா? நமக்கு நம் பக்கம் கிடையாது. அல்லாஹு தஆலா அடியார்களாகிய நம்மை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான். அதே சமயத்தில் அல்லாஹின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கக்கூடிய நாம் தப்பு பண்ணிட்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் அதிகம் சந்தோஷம் அடையக்கூடியவனாக, சந்தோஷம் படக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி. அல்லாஹு தஆலா அவன்தான்
தன்னுடைய அடியார்களிடமிருந்து பாவ மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான். பாவங்களை மன்னிக்கிறான். நீங்கள் செய்வதையெல்லாம் அவன் அறிகிறான். என்னென்ன செய்கிறோமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அறிகிறான். ஷயான், தனி அறையில் நீங்கள் தவறு செய்தாலும் அல்லாஹ் அறிகிறான். எல்லா மக்களுக்கு முன்னாலும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான். நன்மையும் அல்லாஹ் அறிகிறான், தீமையும் அல்லாஹ் அறிகிறான். தப்பு பண்ணிட்டோம்னா அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம்னா உடனே என்ன செஞ்சிடணும்? யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தேடும் பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லாஹு தஆலா அடியான் பாவ மன்னிப்பு தேடும் போது எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான் என்பதை பற்றி நபி அவர்கள் பின்வரக்கூடிய செய்தியில விவரிக்கிறாங்க. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அஷத்து ஃபரஹா, மிக அதிகமாக சந்தோஷம் அடைகிறான் மூமினான தன்னுடைய அடியான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சமயத்தில். அல்லாஹு தஆலா ஒரு அடியானை விட, ஒரு மனிதரை விட அதிகமா சந்தோஷப்படுகிறான். நபி அவர்கள் ஒரு உதாரணம் காட்டுறாங்க. எந்த ஒரு குடியிருப்புமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மனிதர் பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்யும் போது அந்த பயணத்திற்கு தேவையான உணவு, தண்ணீர் எல்லாம் அந்த வாகனத்துல இருக்குது. பயண களைப்பின் காரணமாக ஒரு இடத்துல என்ன செய்கிறார்? ஓய்வெடுக்கிறார், கொஞ்சம் தூங்குறாரு. தூங்கி விழித்து பார்க்கிறார், அவருடைய வாகனம், அந்த வாகனத்தில் இருந்த உணவு, தண்ணீர் எதுவுமே இல்லை. அந்த வாகனம் எங்கேயோ போயிடுச்சு. உடனே அவர் என்ன செய்கிறார்? அந்த வாகனத்தை தேடி போறாரு. தேடி போய் தண்ணீர் தாகம் ஏற்பட்டுருச்சு. பிறகு நான் எந்த இடத்துல தூங்கணும்னா அங்கே நான் போயிடுறேன், வாகனம் எனக்கு கிடைக்கல, குடியிருப்புகளும் இங்க கிடையாது, எந்த வீடோ வாசலோ எதுவுமே இல்லை, என்னுடைய நிலை அவ்வளவுதான், நான் போய் எந்த இடத்துல தூங்கினோன்னா அந்த இடத்துல போய் தூங்குறேன், அந்த இடத்துல மௌத்து வரைக்கும் நான் தூங்குகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த மனிதர் போய் தூங்க ஆரம்பிக்கிறார். ஆனா கொஞ்ச நேரம் கழித்த பிறகு விழித்து பார்க்கிறார், அவருக்கு முன்னால் தொலைந்து போன அந்த வாகனம், அதில் இருந்த உணவு, தண்ணீர் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த சமயத்துல அந்த மனிதருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இதை விட அதிகமாக அல்லாஹு தஆலா ஒரு அடியான் யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று சொன்னால் அதிகமாக சந்தோஷப்படுகிறான். அப்ப நம்ம பாவ மன்னிப்பு தேடுவதால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதிகமாக சந்தோஷம் அடைகிறான். எனவே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அந்த நல்ல பழக்கத்தை நாம ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக நிறைய நன்மைகள் நமக்கு உண்டு. அல்லாஹுடைய இந்த பெயர் அத்தவாப் என்ற பெயரினுடைய வெளிப்பாடுகள் பல இருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த பெயரினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக தன்னுடைய அடியார்கள் பாவ மன்னிப்பு தேடுவதை மார்க்கமாக நன்மையான ஒரு காரியமாக ஆக்கி வைத்துள்ளார். பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்க விரும்புகிறான். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இதை கூறுவதன் மூலமாக அடியார்கள் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹுக்கு வழிபடுவதை அல்லாஹ் நாடுகிறார். அல்லாஹ்வின் பக்கம் அடியார்கள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா உடனே அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதன் மூலமா அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறான் என்பதாக இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அல்லாஹுடைய நாட்டம் என்ன? நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டம். எனவே நம்முடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு தேடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு மனிதர் மீதும் கடமை என்ன? எப்பப்பெல்லாம் நம்ம பாவம் செஞ்சிட்டோமோ உடனே என்ன செஞ்சிடணும்? பாவ மன்னிப்பு தேடணும். ஒரு பாவம் பண்ணிட்டோம்னா உடனே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். பாவம் என்பது பெரும் பெரும் பாவத்தை மட்டும் பாவமாக நம்ம நினைக்க கூடாது. சின்ன சின்ன பாவங்கள், இன்னும் சில நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொழுகையை லேட்டாக்குறது, தொழுகையில அலட்சியமாக இருப்பதும் பாவம் தான். தொழுகையில அலட்சியமாக இருப்பது, அதே போல
நாவை பேணாமல் சில சமயங்களை பொய் பேசிவிட்டால் அதுவும் பாவம் தான். ஒருத்தரை பற்றி புறம் பேசிவிட்டால் அதுவும் ஒரு பாவம். ஒருவரை பற்றி அவதூறு கூறிவிட்டால் அது ஒரு பாவம். ஒருவரை திட்டிவிட்டால் அது ஒரு பாவம். அதே போல அல்லாஹ் ஏற்படுத்திய விதியை கோபம் கொண்டு அதனால தவறான வார்த்தைகளை பேசுவோமையானால் அது ஒரு பாவம். அதே போல மக்கள் மீது பொறாமைப்படுவது, மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நிலையை பார்த்து வெறுப்பது, அவங்களுக்கு இவ்வளவு நல்ல நிலைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே அப்படின்னு பார்த்து பொறாமைப்படுறதும் ஒரு பாவம் தான். அப்ப இந்த நிலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர் பாவ மன்னிப்பு தேடுவதன் பக்கமா தேவையாகிறார். அவர் என்ன செய்யணும்? யாராவது பொறாமப்பட்டுட்டா, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, தெரியாம நான் அவரை பொறாமப்பட்டுட்டேன், இனிமே நான் பொறாமைப்பட மாட்டேன். யாரையாவது தப்பா பேசிட்டீங்கன்னா உடனே அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும். யாரை தப்பா பேசணுமோ அந்த மனிதருக்காக துஆ செய்யணும். சரிங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இது போன்ற தவறுகள், இந்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நமக்கு அவசியமாக இருக்குது. நம்ம அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு தேட ரொம்ப தேவை உள்ளவங்களாக இருக்கிறோம். அதனால நாம என்ன செய்யணும்? அடிக்கடி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். பெரும் பெரும் பாவங்களை செய்யக்கூடியவங்க மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்ற சுருக்கமான நிலை கிடையாது. விபச்சாரம் பண்றவங்க தான் பாவ மன்னிப்பு தேடணும், வட்டி வாங்குறவங்க தான் பாவ மன்னிப்பு தேடணும், கொலை செய்பவர்கள் தான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், மது அருந்தக்கூடியவங்க தான் பாவ மன்னிப்பு தேடி திருந்தணும்லாம் கிடையாது. அவங்களும் திருந்த வேண்டும். அதெல்லாம் பெரும் பெரும் பாவங்கள். அந்த மாதிரியான பாவங்களுக்கு நம்ம போகக்கூடாது. என்ன ஜாஃபர், பெரும் பெரும் பாவங்களின் பக்கமாக மது அருந்துவது, ஸ்மோக்கிங் பண்றது, விபச்சாரத்தின் பக்கம் போறது, இதெல்லாம் பெரும் பாவங்கள், கூடாது. பெரிய பிள்ளையாகும்போது உங்களுக்கு விளங்க வரும் தான், அல்லாஹ் அது பெரும் பாவம் அது. சரிங்களாமா? அந்த மாதிரியான பாவங்களை விட்டு நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறார், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் அனைவருமாக அல்லாஹ்வின் பக்கமாக பாவ மன்னிப்பு தேடி திரும்புங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவதற்காக என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். எனவே நம்ம பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அல்லாஹுடைய பெயரான அத்தவாப் என்ற பெயரினுடைய இரண்டாவது வெளிப்பாடு, அல்லாஹு தஆலா அடியார்களை பாவ மன்னிப்பு தேடுமாறு அழைப்பு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் நிராசையாகாம நீங்க என்ன செய்யுங்க, என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹுவை 3 கடவுள்களில் ஒரு கடவுளாக சொன்னவரையும் அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு தேடுமாறு அழைப்பு கொடுக்கிறான். குர்ஆனிலே பாருங்கள், லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ தாலிசு ஸலாஸா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா 3 கடவுள்களில் ஒரு கடவுளாக இருக்கின்றான் என்று இறை நிராகரிப்பாளர்கள் கூறினார்கள். ஆனால் அல்லாஹுவை தவிர, அல்லாஹ்வை அவனை தவிர ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் கிடையாது. இவ்வாறு காஃபிர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து அவர்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் நோவினை தரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதாக சொன்ன பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அஃபலா யதூபுன இலல்லாஹ், இப்படி சொன்னவங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா? வயஸ்தக்ஃபிரூனா, செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டுட்டு அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நான் தெரியாம செய்து விட்டேன் என்று பாவ மன்னிப்பு அவர்கள் தேட மாட்டார்களா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான். புரியுதுங்களா? அதே போல மார்க்கத்தை பின்பற்ற விடாமல் தடை செய்த, இஸ்லாத்தை பின்பற்றிய காரணத்தினால் முஸ்லிம்களை தீயில் போட்டு கரித்த பாவிகளையும் பாவ மன்னிப்பு தேடி மன்னிப்பதற்காக அல்லாஹ் தஆலா அழைப்பு கொடுக்கிறார். சூரா புரூஜ்ல நம்ம படிச்சிருப்போம், இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் சோதனைக்குள்ளாக்கிய துன்பத்தை கொடுத்த அந்த மக்கள், பிறகு இவ்வாறு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் துன்பத்தை கொடுத்த பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடவில்லையானால் அவர்களுக்கு நரகத்தினுடைய தண்டனை உண்டு, கரிக்கக்கூடிய தண்டனை உண்டு என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்ப இங்க அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு தேடினால்
மன்னிப்பதாக இந்த வசனத்திலே கூறுகிறார். அதே போல பாவங்களை செய்து தன்னுடைய ஆன்மாவுக்கு அநியாயம் செய்துவிட்ட, வரம்பு கடந்து விட்ட மனிதரையும் நிராசையாகாமல் தன்னிடத்திலே பாவமன்னிப்பு தேடுமாறு அல்லாஹு தஆலா கூறுகிறார். குல், நபியே மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் ஆன்மாக்கள் மீது வரம்பு மீறி நடந்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்க நிராசையாக வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக மகா கருணையாளனாக இருக்கின்றான். அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் நாம செய்துவிட்ட பாவத்தை மன்னிக்க கூடியவனா அழிக்கக்கூடியவனாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறார், வ இன்னி லகஃபார், நிச்சயமாக நான் மகா மன்னிப்பாளனாக இருக்கின்றேன். லிமன் தாப, ஆனா கண்டிஷன் என்ன? அவர் பாவ மன்னிப்பு தேடணும், செய்து கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு விலகி வரணும், அவர் ஈமான் கொள்ளணும். நல்ல அமல்கள் செய்யும் போது அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை என்ன செய்து விடுகிறான்? மன்னித்து விடுகிறான். அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முதலில் உதவி செய்கிறான். பிறகு அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த அடியான் மீது கருணை செய்யக்கூடியவனாக, கிருபை காட்டக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறை செய்து விடுகிறார்கள், அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்து விடுகிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா அவங்க பாவத்திற்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடக்கூடிய வாக்கியத்தை, உதவியை கொடுக்கிறான். பாவமன்னிப்பு தேடுறாங்க. ஆத நபி செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சரிங்களாமா? அதே போல தபூக் யுத்தத்திற்கு போகாமல் பின்வாங்கிய 3 சஹாபாக்கள், அவங்க யுத்தத்திற்கு மூமின்களோடு சேர்ந்து போகாத காரணத்தினால் தப்பு செஞ்சிட்டாங்க. அல்லாஹு தஆலா அவங்க பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தார். அந்த அளவிற்கு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஒருவர் திருந்தி, இனிமே நான் இந்த மாதிரிலாம் நான் முன்னால பாவம் செஞ்சுட்டேன், இனிமே பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உண்மையிலே திருந்தி அவர் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருந்தால், இனி வரக்கூடிய காலங்களில் செய்துவிட்ட பாவங்களையும் நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அந்த அளவிற்கு அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், இல்லா மன் தாப, யார் பாவ மன்னிப்பு தேடி, வ ஆமன, ஈமான் கொண்டு, வ அமில அமலன் சாலிஹா, நல்ல செயல்களை செய்கிறாரோ, ஃபஉலாயிக், அவர்களுக்கு யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவங்க செய்த பாவங்களை நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுகிறார். புரியுதுங்களாமா? இஹ்லாஸ், இத்ராஸ், செய்துவிட்ட பாவங்களை அல்லாஹ் என்னவா மாற்றி விடுகிறான்? நன்மையாக மாற்றி விடான். அந்த அளவிற்கு அல்லாஹ் கஃபூர், மகா மன்னிப்பாளனாக, ரஹீம், அதிகம் கருணை காட்டுபவனாக இருக்கிறார். அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த பெயரின் உடைய வெளிப்பாடாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம ஒரு பாவம் செஞ்சுட்டோம் வச்சுங்களேன், அல்லாஹுடைய அடியார்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனே அல்லாஹ் அந்த பாவத்தை மறைத்து விடுகிறான். அவங்க பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பை கொடுக்குறான். நாம செய்த பாவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க? கேவலமா பார்ப்பாங்க. அப்படித்தானே? நம்மளை என்ன செய்வாங்க? மதிக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? பிற மக்களுக்கு தெரியாம அதை மறைத்து மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். மன்னிப்பு தேடுவதற்கான உதவியை கொடுக்கிறான். மன்னிப்பு தேடினால் உடனே மன்னித்து விடுகிறான். எனவே அல்லாஹுவின் பக்கம் நாம் முழுமையாக திரும்பக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வழிகாட்டிய பாவமன்னிப்பு தேடக்கூடிய இந்த சுன்னாவை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் நபி அவர்களுடைய முன்பின் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். முன்பின் செய்த பாவங்களை ஜஅஃபர் நபி அவர்கள் முன்பின் செய்த பாவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? மன்னித்து விட்டான். அப்படி மன்னித்து விட்ட பிறகும் நபி அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் பாவமன்னிப்பு தேடினாங்க? நுஅமான் 100 தடவைகள். அது மட்டுமல்ல, இரவுல நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இரவில் நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க நபி அவர்கள். நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்பதாக நபி அவர்கள் கூறி
அல்லாஹின் பக்கம் அதிகம் பாவமன்னிப்பு தேடக்கூடியவங்களாகவும் அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவை நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார். நபி அவர்களை பின்பற்றி நம்ம ஒரு நாளைக்கு 100 தடவை பாவமன்னிப்பு தேடலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்ப அத்தவ்வாப் என்ற இந்த வார்த்தையை வைத்து நம்ம எப்படியெல்லாம் அமல் செய்யலாம்? ஒன்னாவது, அத்தவ்வாப் என்ற அல்லாஹ்வுடைய பெயரை தெரிஞ்சுக்கிட்டோம். அத்தவ்வாப் என்ன அர்த்தம்? அதிகம் மன்னிப்பவன். சொல்லுங்க. அதிகம் நாம செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை ஏற்பவன். அத்தவ்வாபுக்கு என்ன அர்த்தம்? அதிகம் நாம தேடக்கூடிய பாவ மன்னிப்பை ஏற்பவன். இப்ப இந்த பெயரை தெரிஞ்சுக்கிட்ட நாம இந்த பெயரை வைத்து அமல்படுத்தணும். அதுல பாவ மன்னிப்பு தேடுவதை நம்ம துரிதப்படுத்தணும். விரைவாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். பாவ மன்னிப்பை அடிக்கடி என்ன செய்யணும்? புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அதே போல அல்லாஹ் விசாலமானவன். எவ்வளவுதான் தெரியாம நான் பாவம் செய்து விட்டாலும் அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்பதை உணர்ந்து தள்ளி போடாமல், நாளைக்கு பாவ மன்னிப்பு தேடுவோம், நாளைக்கு திருந்துவோம், இனிமே நான் கேம் விளையாட விட்டுருவேன், இனிமே நான் தேவையில்லாத பாவமான காரியங்களை விட்டு விடுகிறேன் என்று தள்ளி போடாம இப்பவே நான் விட்டுட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்காங்க. சரிங்களாமா? தள்ளி போடக்கூடாது. எப்ப நமக்கு மௌத்து வரணும்னு தெரியாது. எனவே உயிரோடு இருக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும்? பாவ மன்னிப்பு தேடுவதை துரிதப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, பாவங்களை பகிரங்கப்படுத்தாதீங்க. பாவங்கள் என்ன செய்யக்கூடாது? நான் இந்த மாதிரி நான் பாவம் செஞ்சேன், நான் இந்த சினிமா பார்த்தேன், நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. செஞ்சு ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உடனே என்ன செஞ்சிருங்க? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. அதை என்ன செய்யக்கூடாது? பகிரங்கப்படுத்தக்கூடாது. சரிங்களாமா? ஏன்னா அல்லாஹ் மறைத்து விட்டான். அல்லாஹ் மறைத்து விட்டதை நீங்க என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தாதீங்க. அல்லாஹ் மறைத்து மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான். உடனே என்ன செய்யணும்? மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கணும். பாவத்தை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க? வெளிப்படுத்தாதீங்க. உதாரணமாக சில பேர் என்ன செய்யறாங்க? சினிமா கிளிப்புகளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. அதே போல அவங்க ஜோக்ஸை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. நடிகர்கள் நடிகைகள் என்ன செய்யறாங்க? ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்றது பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய நிலை. இதெல்லாம் தவறு, பெரும் பாவம். இந்த மாதிரியான பாவங்களை என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருக்கிறான். தெரியாம நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, யாருக்குமே தெரியலேன்னு சொன்னா உடனே நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டு அதை வெளிப்படுத்தக்கூடாது. சரிங்களாமா? அடுத்ததாக இந்த அல்லாஹுடைய பெயரை அமல்படுத்தும் விதமாக மக்களை பாவ மன்னிப்பு தேடுமாறு அழைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். யாரா தப்பு பண்ணிட்டா, இங்க பாரு தப்பு பண்ணிட்டா, நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்புக்கல, அல்லாஹ் மன்னிச்சுவாண்டு அவங்களுக்கு நற்செய்தி சொல்லணும். நீ தப்பு பண்ணிட்டா, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? யாரையும் சொல்லக்கூடாது. சரிங்களா? புரியுதுங்களா? யாரா தப்பு பண்ணிட்டா என்ன செய்யணும்? உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் கருணையாளன், அவன் மன்னிப்பவன் என்று நற்செய்தி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். சரிங்களாமா? அல்லாஹ் பாவ மன்னிப்புலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று மக்களை நிராசையாக்கி விடக்கூடாது. மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவங்களாக, இலகுபடுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து நான்காவது, அல்லாஹுடைய இந்த பெயரை வைத்து அமல் செய்து அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடியவங்களாக இருக்கணும். யாராவது பாவம் செஞ்சவங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம நேசிக்கணும். ஏன்னா அவங்கள அல்லாஹ் என்ன செய்கிறான்? நேசிக்கிறான். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே நாமும் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவருக்கு உதவி செய்யணும். தப்பு பண்ணிட்டு பாவ மன்னிப்பு தேடுறான்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யணும்? அவருக்கு நம்ம உதவி பண்ணணும். அவரை பாவம் செஞ்சவரை, தப்பு பண்ணவரை பாவ மன்னிப்பு தேடிய பிறகு என்ன செய்யக்கூடாது? நீ உன்னை பத்தி தான் தெரியுமே, நீ தான் சின்ன பிள்ளையா இருக்கும், இன்னொன்னு மாதிரி தப்பு பண்ணி இல்ல, நீ அப்படி பண்ணி இல்ல, இப்படி பண்றேன்னு என்ன செய்யக்கூடாது? பாவ மன்னிப்பு தேடிய ஒரு மனிதரை குறை பேசுவது கூடாது. புரியுதுங்களாமா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது அல்லது தெரியாம இருக்கும் போது ஒரு பாவத்தை ஒரு பையன் செஞ்சுட்டான்னு சொன்னா, இல்ல ஒரு பெண்ணு செஞ்சுட்டாங்க, ஒரு மாணவி செஞ்சுட்டாங்க, பின்னால திருந்திட்டாங்கன்னு சொன்னா, பின்னால நீ அப்படித்தானே இருந்தா, நீ படிக்கிற காலத்துல 10th 12th இந்த மாதிரி நீ இருந்தியே அப்படின்னு குறை பேசுவது தவறு. அதை விட்டு தவிர்த்து கொள்ளும். ஏன்னா அல்லாஹ் மன்னிப்பாளன். அவங்க தெரியாம அல்லாஹ்ட்ட, நமக்கு தெரியாம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்க. அதனால அல்லாஹ் அவங்களை மன்னித்திருப்பான்.
ஆகவே பாவமன்னிப்பு தேடியவர் பாவம் செய்யாதவரை போல, பாவமன்னிப்பு தேடியவர் யாரை போலமா? பாவம் இல்லாதவரை போல. ஆகவே பாவமன்னிப்பு தேடக்கூடியவங்களை குறை பேசக்கூடாது. புரியுதுங்களாமா? பாவமன்னிப்பு தேடியவங்களை அவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது? குறைகள் பேசிக்கொண்டு, அவதூறுகளை பேசிக்கொண்டு பரப்பிக்கொண்டு இருப்பது கூடாது. பாவமன்னிப்பு தேடாதவங்க தான் அநியாயக்காரர்கள். கடைசியாக பாவமன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு 3 நிபந்தனைகள் இருக்குது. நம்முடைய பாவமன்னிப்பு அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்னாவது நிபந்தனை என்னன்னு சொன்னா நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை விடணும். ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒரு சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அதை முதல்ல விடணும். பாட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அதை முதல்ல விடணும். கார்ட்டூன் பார்த்து நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அதை முதல்ல விடணும். கேம் விளையாடி நேரத்தை வீணாக்கக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை முதல்ல விடுங்க. நடிகர்களை நடிகைகளை ரோல் மாடலா எடுக்கக்கூடியவங்களா ஒரு பழக்கம் இருந்தா அதை முதல்ல விடுங்க. ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, ப்ரொஃபைல் பிக்சர்ல பெண்களுடைய போட்டோ வைக்கிறது, மற்ற இந்த மாதிரி சினிமா போட்டோக்களை வைக்கக்கூடிய இந்த மாதிரியான பாவமான செயல் இருந்தா அதை முதல்ல விடுங்க. இந்த மாதிரியான பாவங்களை முதல்ல விட வேண்டும். புரியுதுங்களாமா? நுஅ்மான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உஸைத், புரியுதாமா? ரெண்டாவது, செய்துவிட்ட பாவத்துக்காக வருந்தணும். என்ன உமர், நான் இது பண்ணிட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுன்னு வருந்தணும். மூணாவது, இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக விலகிக்கொள்ளும். என்னம்மா, 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், உங்க கிளாஸ்ல 11th ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய பசங்க இருப்பாங்க, தவறான பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும், எல்லாம் செய்யாதீங்க. புரியுதுங்களாமா? முஹ்சின், பாவம் செய்யக்கூடிய பசங்களை பார்த்தா பாவம் செய்யாதீங்க எடுத்து சொல்லுங்கம்மா. பாவமன்னிப்பு தேட அவங்களுக்கு வழிகாட்டுங்க, நற்செய்தி சொல்லுங்க. பாவமன்னிப்பு தேடுப்பா, ஸ்மோக்கிங் பண்ண அதை விடுப்பா, நீ பிள்ளைங்களை லவ் பண்ணக்கூடிய கெட்ட பழக்கம் இருந்தா விடுப்பா, அதெல்லாம் கூடாது. பொம்பளை பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது? சைட் அடிக்கிறது, பார்க்கறது, இதெல்லாம் பாவமான காரியம். கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறதுலாம் பாவமான காரியம். கேர்ள் ஃப்ரெண்டா உள்ளவங்க பாய் ஃப்ரெண்ட் வைக்கிறது, அவங்கள பார்க்கறது, லவ் பண்றது பாவமான காரியம். செய்திருந்தா அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். புரியுதுங்களா? பெரிய பிள்ளைங்க, புரியுதுங்களாமா? அதெல்லாம் பாவமான காரியம். ஆனா செய்திருந்தால் மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அதை விட்டுடணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது அல்லாஹ்வோட தொடர்பானது. யாராவது ஒரு சகோதரருக்கு இந்த மாதிரி செஞ்சிருந்தோம்னு சொன்னா, அந்த சகோதரர்கிட்ட போய் யாராவது சகோதரரை புறம் பேசிட்டோம், அவருடைய காசை நம்ம எடுத்துட்டோம், தெரியாம திருடிட்டோம் சொன்னா, யா அல்லாஹ் நான் தெரியாம திருடிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பொருளை திருடணுமோ அவர்கிட்ட போய் அதை போய் கொடுத்துடணும். இந்த பாருப்பா, உன்னுடைய பொருளை திருடிட்டேன், நீ வச்சுக்கப்பா, என்னை மன்னிச்சிடுப்பான்னு சொல்லி. மனிதனாக இருந்தால் மனிதனுக்கு செய்த தவிர இந்த மாதிரி என்ன செய்யணும்? நாம அவருக்கு செய்த அநியாயத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிக்கொள்ளணும். யாரையா திட்டோம், நுஅ்மான், என்ன ஜாஃபர், ஹாத்திம், யாரா திட்டோம்னா என்ன செய்யணும்? இங்க பாருப்பா, நீ மன்னிச்சிரு, தெரியாம திட்ட அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விடுதலை ஆகிடும். புரியுதுங்களாமா? அப்ப அடியாருடன் தொடர்பான தவறாக இருந்தால் அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுத்து மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். சரிங்களாமா? அடியார்களை யாரா நம்ம திட்டோம், அவதூறா பேசிட்டோம்னா அவங்களுக்காக துவா செஞ்சு, அல்லாஹ் அவங்கள நான் அவதூறு பேசிட்டேன், அவங்க பாவத்தை மன்னி அவங்க அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ்ட்ட மறைவிட துவா செய்யணும். அந்த மனிதர்கிட்ட நம்ம பேசுறது வாய்ப்பு இருந்தா, நான் இந்த மாதிரி உங்களை பேசிட்டேன், நீ மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கலாமா? இன்னைக்கு படித்த அல்லாஹ்வின் பெயர் என்ன? வாழ்க்கையில கடைபிடிக்கலாமா? என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்க கூடியவன் என்று நம்பிக்கையுடன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த ஆயத்துகளுக்கான வசனத்தினுடைய எண்கள் கேட்டிருக்கிறாங்க. டைம் இல்லாதனால நம்ம சொல்ல முடியல. இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வாய்ப்பு இருந்தா சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லது அவங்களுடைய மகன் தந்தையார் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி டவுட் எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம இதை எந்தெந்த வசனங்கள்னு சொல்லி கொடுக்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரா.